சின்ன பொண்ணு இன்னைக்கு உங்க வீட்ல என்ன கறி? தெரியலக்கா, எங்க மாமி தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. காலையில 2 தோசையை ஊத்தி சாப்பிட்டு வந்தேன். ஆனா உங்க மாமி நல்ல பரவாயில்ல பாத்தியா, உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து சமையலும் செஞ்சு வச்சிருது. ஆமாக்கா, எங்க மாமி இருக்க போய் எனக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்க மாமி மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்கும். என்னதான் ஏசினாலும் எனக்கு வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் எங்க மாமி. சின்ன பொண்ணு பாரமா, என்ன 2 நாளா அலைய காணோம்? உங்க அம்மா வீடு வரையும் போயிருந்தேன் சின்ன பொண்ணு. பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு தான் நீ போறியா? இதுல எனக்கு இருக்கு, அதெல்லாம் நான் போவேன், இவங்க எல்லாம் விடுவாங்க. இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட சுயரூபமே தெரிய வரும். நாளை எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏங்க நீங்க போக வேண்டியதானே உங்க அம்மா வீட்டுக்கு? யார் என்ன சொல்ல போறா? நீ வேற கம்பெனி சின்ன பொண்ணு. சரிக்கே, நான் அம்மாக்கு வந்த வாழ்க்கை மாதிரி யாருக்கும் கிடைக்காதப்பா. ஃப்ரெண்ட் இருக்க ஊர்லயே அவளும் கூடி வந்துட்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவங்க வீட்டுக்காரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மாமியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்ல வாழ்க்கை தான் அம்மாவுக்கு. ஏக்க நீங்க என்ன கஷ்டமாப்பட்டு இருக்கீங்க? நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க. எல்லார் வீட்லயும் இப்படி அம்மா வீட்டுக்கு அனுப்புற மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்ல, அதை சொன்னேன். நான் வனிதா, உன்னை மாதிரி இப்படி வயிற்றுச்சல் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. இதுல என்ன இருக்கு? இதை போய் வயிற்றுச்சு பண்றாங்கன்னு சொல்ற? அம்மா